இதை மாடி தோட்டத்திலே ஈஸியாக பராமரிக்கலாம். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சீசனே கிடையாது. இப்போ வாட்டர் ஆப்பிள் எதுவுமே காய்க்காது. இது வருஷம் ஃபுல்லாகவே காய்ச்சிட்டு இருக்கோம். எவ்வளோ பழங்கள் நம்ம விற்பனைக்கு வச்சிருக்க செடிகளில் கூட எவ்வளோ பழங்கள் இருக்குங்கிறத பாருங்களேன். ஆனால் இதே மாதிரி தான் வரும். இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை. நல்லா முதிர்ச்சடையில் ஒரு 60% மெச்சூரிட்டி ஆகிருக்கு. அதே டைமில் எல்லா துளிர்லையுமே பூக்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதில் மொட்டு பூக்கள் இருக்குது பாருங்கள். இதுவும் 18 இன்ச்சு பாட்டில் வச்சுருக்கோம். எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குங்கிறத பாருங்களேன். இந்த ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாகவே காய்கள் இருக்குது. இதுக்கும் எந்த அளவு எதுவும் பெரிய பராமரிப்பு கிடையாது. நம்ம தண்ணி மட்டும் விடுறோம். இப்போ மழை காலங்கிறதுனால அந்த தண்ணியை கூட விடுறதில்ல. இந்த பைனாப்பிள் கொய்யா நம்ம இது வரைக்கும் நம்ம நர்சரியில் வந்ததில்லை. பார்த்தா இலைகளை பார்த்தா ஒரு கொய்யாவோட இலைகள் மாதிரி இல்லை. ஒரு வித்தியாசமான ஒரு கொய்யா இலையில் ஒரு 4ல் 1 பங்கு தான் இருக்குது. ஆனால் இதனுடைய பழங்கள் வந்து கொய்யா பழம் மாதிரி தான் வரும். ஆனால் குட்டி குட்டியாக வரும். வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரிக்கு நவம்பர் மாதம் வந்திருக்கக்கூடிய லோடில் என்னென்ன செடிகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய செடிகள் பார்த்திங்கன்னா 3 டைப்பாக பண்ணுறோம். அதாவது சின்ன செடிகள், மீடியம் சைஸ், பெரிய செடி, அந்த மாதிரி பண்ணுறோம். இந்த எந்த செடிகளாக இருந்தாலுமே, ஒரு சின்ன செடியை நடுறதா இருந்தாலுமே நம்ம ஒரு 2க்கு 2 பழம் எடுத்து அதில் முறையான மண்களை போட்டு, இல்லைனா மண் நல்லா இல்லைனா வேறு புது நல்ல தரமான மண்ணை போட்டு அதுக்கப்புறம் தான் செடிகளை நடணும். அதுக்கப்புறம் நட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம உரங்களை போட ஆரம்பிக்கலாம். அதுக்கு பெரும்பாலும் நம்ம சென்னை போட்டி இருக்குது நம்ம நர்சரி கூடுவாஞ்சேரியில். சென்னை பக்கத்தில், அதாவது தாம்பரத்துக்கு அடுத்து கூடுவாஞ்சேரியில் நம்ம நர்சரி இருக்குது. அதனால் சென்னை வாழ் மக்கள் தான் அதிகமாக நம்ம நர்சரியில் செடிகள் வாங்குகிறாங்க. இந்த மாதிரி வாங்கக்கூடியவங்க பெரும்பாலும் எதிர்பார்க்குறது உடனே காய்க்கணும், உடனே அதில் பழம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம பெரிய செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி செடிகளை பெரிய செடிகளாக இருந்தாலும் சின்ன செடிகளாக இருந்தாலும் சரி மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். ஏன்னா சென்னை, இப்போ காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 3 மாவட்டங்களுமே ரொம்ப ஒரு லேண்ட் வேல்யூ ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் பெரும்பாலானவங்களை எல்லாருக்குமே செடிகள் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எல்லாராலையும் வளர்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு அந்த இடம் பிரச்சனை தான். இடம் பற்றாக்குறையினால தான் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். அந்த மாதிரி இடம் பற்றாக்குறை இருக்கிறவங்க எல்லா செடிகளையுமே, அதாவது செடிகளுடைய வயசை பொறுத்து அதை வந்து கண்டெய்னரை நம்ம செலக்ட் பண்ணி வளர்த்தோம்னா எல்லா செடிகளையுமே, தென்னை மரத்தை தவிர எல்லா செடிகளையுமே நான் வளர்க்கலான்னு சொல்லுவேன். ஏன்னா தென்னை மரங்கிறது வந்து நம்ம கட் பண்ணி வளர்க்க முடியாது. மற்ற எல்லா மரங்களுமே நான் கட் பண்ணி வளர்க்க முடியும், கவாத்து பண்ணி வளர்க்க முடியும். அதனால் எல்லாமே மாடியில் வளர்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வளர்த்திங்கன்னா முறையாக நமக்கு சொல்கிற மாதிரி அதில் மகசூல் கிடைக்கும், நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்னென்ன செடிகள் வந்துருக்குங்கிறத பார்க்கலாம். கருவேப்பிலை செடி, இந்த கருவேப்பிலை செடியை கூட நம்ம வீடியோவில் காமிக்கிறாமன்னு நான் சில நினைக்கலாம். என்ன காரணம்னா, வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடி இந்த கருவேப்பிலை செடி தான். நம்ம வீடாக இருந்தாலும் சரி, தோட்டமாக இருந்தாலும் ஒரு செடி எல்லா வீட்லேயுமே நல்லது, எல்லா இடத்துலையுமே இருக்கிறது நல்லது. ஏன்னா இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. 2வது இயற்கையான முறையில் வளர்க்கப்பட்ட கருவேப்பிலை நம்ம கடைகளில் இப்போ கிடைக்கிறது இல்லை. எல்லாமே இது வந்து இலை வந்து அழகாக இருந்தால் தான், பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருந்தால் தான் பொதுவாக நம்ம எல்லாமே கடையில் வாங்குவோம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய செயற்கை மருந்துகளும் பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி பூச்சிக்கொல்லியும் நிறைய இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த கத்திரிக்காய்க்கு பயன்படுத்துகிற மாதிரி இந்த கருவேப்பிலை செடிக்கும் நிறைய பூச்சி மருந்துகள் பயன்படுத்துகிறாங்க. அதனால் எல்லாருமே மாடியில் ஒரு கருவேப்பிலை செடியை வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3-4 அடி உயரத்தில் இருக்குது. ஆன்லைன்லேயே நம்ம இதை அனுப்பலாம். இந்த செடிகள் பார்த்திங்கன்னா எளிமையான பராமரிப்பு தான். இது வந்து நம்ம வீடுகள் வளர்க்கும் போது பூச்சி மருந்துகள் எதுவுமே தேவையில்லை, அப்படியே ஈஸியாக வளரும். இந்த செடிகளும் இந்த முறை வந்திருக்கு. அதுமாதிரி பூனை அத்தி, அத்தியிலே பார்த்திங்கன்னா பூனை அத்தி வந்து நம்ம அப்படியே உடனே சாப்பிடக்கூடியது. நம்ம கடைகளில் இப்போ ஜூஸ் போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த வெரைட்டி. இதில் பார்த்திங்கன்னா இந்த யானைக்காத அத்திலாம் நிறைய பேர் அப்படியே காய் வருது பழுக்கலைன்னு சொல்லுவாங்க. அது பழுக்கிறது சில இடங்களில் தான், அதாவது குளிர் பிரதேசமாக இருந்தால் தான் பழுக்கும். ஏலகிரி மாதிரி மலைப்பகுதிகளில் தான் வந்து அந்த யானைக்காத அத்திலாம் வந்து பழமாகும். நம்ம தரைப்பகுதியில் சமவெளியில் வைக்கும்போது பழமாகிறதில்ல. அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நிறைய கஸ்டமர் அதை கேட்குறாங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக வளருது. செடிகளை வைக்கும்போது, தோட்டங்களில் வைக்கும்போது ஃபாஸ்ட்டாக வளருது. அது வச்சு நமக்கு யூஸ் இல்லைன்னு மாதிரி இருக்குது. அதனால் இந்த செடிகளை வளர்க்கலாம். இது வந்து மாடியிலே ஈஸியாக பராமரிக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயந்தான், தண்ணி கம்மியாக விடணும். இந்த அத்தி மாதிரிப்பட்ட செடிகளுக்கு இது ரொம்ப தண்ணியை விரும்பாது. அதனால் நம்ம தண்ணி விடுறத வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி தேவைக்கேற்ப விடணும். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா இலையெல்லாம் கொட்டும், காய்கள் பிடிக்காது. அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்பான் கொய்யா. இந்த ஜப்பான் கொய்யா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லோட்லேயுமே நமக்கு வருது. இந்த முறை வந்திருக்க செடி ஒவ்வொரு முறையும் வரும்போது முதல்ல வந்த செடிகளை விட நல்ல செடிகளாகவே வருது, நல்ல தரமான செடிகளாக வந்திருக்கு. இந்த ஜப்பான் கொய்யாவை இலையை பார்த்தே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு குட்டையான ஷேப்பில் இருக்கும். மற்ற கொய்யா செடியோட இலைகள்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது வந்து ரொம்ப குட்டையாக இருக்கும். பழங்கள் வந்து இது வந்து ஒரு ரெட்டிஷாக இருக்கும், ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்கும். நம்ம தோட்டத்திலே இதை பயிர் வச்சுருக்குறோம். நிறைய பழங்கள் வருது. அதே மாதிரி ரொம்ப இனிப்பாகவும் இருக்குது. இது மற்ற நாடுகளில் ஏற்கனவே சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து நமக்கு முன்னமே இந்த பழங்கள் கிடச்சிட்டு இருந்தது. அதை வச்சு நம்ம கஸ்டமர் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்க கூட நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த செடியும் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அந்தமாதிரி ஒரு அற்புதமான ஒரு வெரைட்டி. இது சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம்.
அடுத்து நம்ம பார்க்குறது பைனாப்பிள் கொய்யா. இந்த பைனாப்பிள் கொய்யா நம்ம இது வரைக்கும் நம்ம நர்சரியில் வந்ததில்லை. பார்த்தா இலைகளை பார்த்தா ஒரு கொய்யாவோட இலைகள் மாதிரி இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு கொய்யா இலையில் ஒரு 4 ஒரு பங்கு தான் இருக்குது. ஆனால் இதனுடைய பழங்கள் வந்து கொய்யா பழம் மாதிரி தான் வரும், ஆனால் குட்டி குட்டியாக வரும். நம்ம கூகுளில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பழங்களை நீங்கள் பார்க்கலாம். நானும் அந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த பழத்தை காமிக்கிறேன். ஒரு பைனாப்பிள் சாப்பிடும்போது எப்படி ஒரு புளிப்பு தன்மை இருக்குது, பைனாப்பிள் டேஸ்ட்டில் இருக்கும். அதனால தான் இதை பைனாப்பிள் கொய்யான்னு சொல்கிறாங்க. எல்லாமே பெரிய செடிகளாக இருக்குது, ஈஸியாக பராமரித்து இதை வளர்க்கலாம். மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது தாய்ப்பட்டி லெமன். தாய்ப்பட்டி லெமனில் இது மீடியம் சைஸு செடி. அதாவது சாதாரணமாக எலுமிச்சை செடினா நமக்கு நல்லா வளரலன்னு சொல்லுவோம். இந்த தாய்ப்பட்டி லெமன் வந்து தாய்லாந்து வெரைட்டி. இது வந்து வேகமாக வளரும் தன்மை உடையது, நிறையவும் காய்க்கக்கூடிய தன்மை உடையது. பழங்கள் வந்து நல்ல புளிப்பு தன்மையோடு இருக்கும், நல்ல ஜூஸ் கண்டென்ட் இருக்கிறதுனால ஈஸியாக அதை பராமரிக்கலாம். சின்ன செடிகள்லேயே நிறைய பிஞ்சுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே பூ பிஞ்சு, இதுக்கு சீசன்லாம் கிடையாது. அப்படியே ஒரு பக்கம் பூத்துட்ருக்கும், ஒரு பக்கம் காய்ச்சிட்ருக்கும். அந்த மாதிரி அறுவடை பண்ண நமக்கு பழங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். எல்லாம் 360 நாளும் நமக்கு பழங்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வெரைட்டி இந்த தாய்ப்பட்டி லெமன். இது சின்ன செடி, இது வந்து மீடியம் சைஸ் செடி. பெரிய செடிகள் கூட நம்ம நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஆல் சீசன் மேங்கோ. இந்த ஆல் சீசன் மேங்கோ நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம தோட்டத்துலையும் கூட பெரிய செடிகளாக இருக்குது, அதில் பழங்கள் வந்திருக்குது, நம்ம சாப்பிட்ருக்கோம். இந்த பழங்கள் கூட வரும்போது ஆரம்பத்தில் வந்து சின்ன செடிகளிலே காய்க்கும். ஆனால் சின்ன செடிகளிலே காய்க்கும்போது அதனுடைய பழத்தினுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் 250 கிராம் தான் வரும். அதுக்கப்புறம் நல்ல பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா 300-350 கிராம் வெயிட் வர மாதிரி இருக்கும். பழங்களும் நல்லா ருசியாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு இதனுடைய பழங்கள் அவ்வளோ ருசி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 3 வருஷம் தாண்டும் போது தான் அதனுடைய பழங்கள் ருசியாக இருக்கும். ஏன்னா சின்னதிலே காய்க்கிறதுனால சிறர்கள் வந்து சின்ன செடிகளே காய்க்க விடும்போது அதனுடைய மொத்த வயசு கம்மியாகும், காய்ப்பு தன்மையும் கம்மியாகும். பொதுவாக இந்த ஒட்டு செடிகளை 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்க விடணும். இதில் நமக்கு பூ சின்னதிலே வரனால நிறைய ஒரு அளவு பண்ணிடுவாங்க, ஆனால் அது காய்கள் பருமனாக வராது. கண்டிப்பாக நம்ம 3 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்கிற அளவு பண்ணோன்னா பழங்கள் நல்ல ருசியான பழங்கள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கேசர். இந்த ரோட்டில் வந்த செடிகளில் பார்த்திங்கன்னா கேசர், இதுவும் நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஏன்னா இந்த பழங்களை நம்ம க்ரீன்லேண்ட் நர்சரியில் வந்து முக்கனி திருவிழாவில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். இந்த பழங்களும் நானும் சாப்பிட்ருக்கேன், நிறைய கஸ்டமரும் இதை ஷேர் பண்ணி சாப்பிட்டு வச்சுருக்குறோம். அவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க, ஏன்னா ஒரு வித்தியாசமான ருசி. இது வட இந்திய வெரைட்டி, ஆனால் அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ இங்கே இமாமஸில் சொல்கிற மாதிரி ஒரு கேசர்னாலே அப்படி நிறைய பேர் அதை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. இந்த வெரைட்டியோட தன்மை என்னென்னா, இதனுடைய பழங்கள் ஒரு சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அருமையான ஒரு வெரைட்டி. இது சின்ன செடிகளாகவும் இருக்குது. இப்போ இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம 200 ரூபாய் சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு 7 அடி 8 அடியில் கூட பெரிய செடிகள் இருக்குது. அந்த செடிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வச்ச உடனே நமக்கு இந்த வருஷமே காய்க்கிற அளவு உள்ள செடிகள் கூட நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. ஆமாம் சார், வாயில் போட்டோடனே வெறும் ஜூஸாக வருது. அப்படியே கரையிற மாதிரி ஜூஸாக தான் வருது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, வித்தியாசமான டேஸ்ட். கம்பேர் பண்ணுறப்ப நம்ம மீதி சாப்பிட்றதுக்கும் இதையும் தானே சொல்லிடலாம் தனியாக. ஓகே கேசர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்படி அல்போன்ஸ் தனித்தன்மை தெரியுது இல்லையா, ஒரு தன்மை கேசர்ன்றது நம்ம மைண்டில் நிற்கும். எப்போ சாப்பிட்டாலும் இந்த மாம்பழம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு தனியான சுவை, தனியான ஒரு மனம் இருக்கு. வித்தியாசமான மனம் தான். அதை நம்ம சாப்பிட்றப்பே ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குது, கடிக்காமையே கரையுது. சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி. அடுத்து நம்ம பார்க்குறது கமலா ஆரஞ்சு. இந்த கமலா ஆரஞ்சு பெரிய செடிகளாகவே இருக்குது, 7 அடி 8 அடி ஹைட்டில் இருக்குது. இது நம்ம லாஸ்ட் இயர் நமக்கு பழங்களோடைய அதை பிஞ்சுகளோடைய செடிகள் வந்தது. இதுவும் பிஞ்சுகள் வரக்கூடிய தருவாயில் உள்ள பெரிய செடி தான். இது மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். ஆரஞ்சுன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும். இது வந்து புளிப்புத்தன்மை இருக்காது. நம்ம மாடியில் வச்சாலும் சரி, தரையில் வச்சாலும் சரி, புளிப்புத்தன்மை இருக்காது. நிறைய நம்ம சீசன்லேயும் காய்க்கிற மாதிரி ஒரு வெரைட்டி தான். ஏன்னா இது எல்லாமே ஒட்டு செடிகள் தான். எளிமையான பராமரிப்பில் இதை வளர்க்கலாம். எல்லாமே சின்ன செடிகளும் நம்மகிட்ட இருக்குது, இதுமாதிரி பெரிய செடிகளும் நம்ம நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தசேரி மா வெரைட்டி. இந்த தசேரியில் சின்ன செடிகளும் நம்ம நர்சரியில் இருக்குது. எல்லாம் 7 அடி 8 அடி செடி. இந்த வருஷம் அதாவது வரக்கூடிய டிசம்பர் ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு இந்த வருஷமே பழங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய செடிகளாக இருக்குது, 7 அடி 8 அடி ஹைட்டில் இருக்குது. எல்லாம் 21 கவரில் இருக்குது தசேரி. அடுத்து வந்து கேசர். இந்த கேசர் கூட நம்ம பெரிய செடிகளாகவே இருக்குது. இந்த பெரிய செடிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வெரைட்டியுமே நம்மகிட்ட இதுமாதிரி செடிகள் அவைலபிளாக இருக்குது. மல்லிகா, இமாம் பசந்து, அதுமாதிரி பங்கனப்பள்ளி, மியாசாகி, எல்லா செடிகளுமே சின்ன செடிகளாக மட்டும் இல்லை, பெரிய செடிகளாக அதுமாதிரி காய்க்கக்கூடிய செடிகளாக கூட நிறையா இருக்குது. நமக்கு இட வசதி கம்மியாக இருக்கிறனால நிறைய செடிகளை நம்ம தோட்டத்தில் தான் ஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டார் ஃப்ரூட் செடி. இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடி பார்த்திங்கன்னா பெரிய செடிகள் 8 அடி ஹைட்டில் வந்துருக்குது. சின்ன செடிகளும் சேல்ஸ் பண்ணுறோம். இது மாடி தோட்டத்தில் வைக்கலாம், தரைப்பகுதியிலையும் வைக்கலாம். பழங்கள் வந்து இந்த இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடிய வெரைட்டி. இது தாய்லாந்து வெரைட்டி. அதனால் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் புளிப்பு சுவையும் இருக்குது, இனிப்பு சுவையும் இருக்குது. இந்த இனிப்பு சுவையை தான் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. ஆனால் புளிப்பு சுவையும் விரும்பி கேட்குறவங்களும் இருக்காங்க. அதாவது உப்பு வச்சு சாப்பிட்றது கூட சிலர் இதை விரும்புவாங்க, இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை. அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க புளிப்பு செடிகளும் கேட்பாங்க. ஆனால் நம்மகிட்ட இப்போ இருக்கக்கூடிய செடிகள் மேக்ஸிமம்
எல்லாமே இனிப்பு செடிகளாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற ராம் சீதா செடி. இந்த சீதா வெரைட்டி எல்லாமே நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது, அதே மாதிரி எளிமையான பராமரிப்பில் பூச்சி நோய்கள் இல்லாமல் வளரக்கூடிய ஒரு செடி. இந்த ராம் சீதாவும் நமக்கு இந்த முறை பெரிய செடிகளாக இருக்குது, ஒரு 8 அடி ஹைட்டில் இருக்குது. இதே மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வச்சு வளர்க்கலாம். மாடியில் வளர்க்கும்போது நம்ம கொஞ்சம் ப்ரூன் பண்ணி வளர்க்கணும். இதனுடைய பழங்கள் மருத்துவ குணம் நிறைஞ்சதுனால நிறைய பேர் இதை விரும்பி கேட்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது காலாப்பாடி மா வெரைட்டி. இந்த காலாப்பாடியை பற்றி நிறைய வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே பெரிய செடிகளாக வந்திருக்கு. இந்த காலாப்பாடி ஆல் சீசன் சொல்லலாம், அதேமாதிரி 2 சீசன் காய்க்கும். பாருங்கள், இப்போ இந்த சீசனில் மாம்பழம் சீசனே கிடையாது, ஆனால் அந்த நவம்பர் மாதத்தில் கூட நமக்கு இந்த செடிகளில் பூக்கள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம பூக்களை இப்போ அலோவ் பண்ணோம்னா செடியோட வளர்ச்சி பாதிக்கும். இருந்தாலும் நம்ம 2 சீசன் இந்த செடிகள் காய்க்குங்கிறத காமிக்கிறதுக்காக நம்ம அந்த பூவை ஒடிக்காமல் வச்சுருக்கோம். நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது இந்த பூக்களை ஒடிச்சு தான் கொடுப்போம். பாருங்கள், சின்ன செடியிலே எவ்வளோ பூக்கள் கொத்து கொத்தாக வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஜாம்பாக்காய் செடி. இந்த வாட்டர் ஆப்பிள் சொல்கிறோம் இல்லையா, இதுதான் முதல்ல நம்ம ஊரில் பிரபலியான ஒரு வாட்டர் ஆப்பிள் செடி. இது ஜாம்பாக்காம்பாங்க. இது வந்து ரொம்ப இனிப்பு தன்மையோடு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க நிறைய இதை விரும்பி கேட்பாங்க. நீர் சத்து அதிகமானது, அதேமாதிரி விட்டமின் சி உள்ள ஒரு வெரைட்டி. இதை மாடி தோட்டத்திலே ஈஸியாக பராமரிக்கலாம். இந்த இப்போ பார்த்திங்கன்னா சீசனே கிடையாது. இப்போ வாட்டர் ஆப்பிள் எதுவுமே காய்க்காது, இது வருஷம் ஃபுல்லாகவே காய்ச்சிட்ருக்கோம். எவ்வளோ பழங்கள் நம்ம விற்பனைக்கு வச்சுருக்க செடிகளில் கூட எவ்வளோ பழங்கள் இருக்குங்கிறத பாருங்களேன். ஆனால் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செங்கவர்க்கன் மா வெரைட்டி. செடிகளை காமிச்சிட்டு இருந்து இப்போ மரத்தை காமிக்கிறேன், ஏன்னா அந்த மரத்தை தாண்டி என்னால் போக முடியல. இந்த செங்கவர்க்கன் வந்து 2 சீசன் காய்க்குன்னு சொல்லுவேன். அதாவது தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு சொல்லுவோம் பாருங்கள். இப்போ நம்ம தொட்டியில் தான் வச்சுருக்கோம், ஒரு 3க்கு 3 பைப்பர் பாட்டில் வச்சுருக்கோம். பெரிய மரமாக நடவு போடணும். இதை பற்றி நம்ம வீடியோலாம் பதிவு பண்ணியிருக்கிறோம். திரும்ப சொல்ல காரணம் என்னென்னா, இது ஒரு ரொம்ப சூப்பர் வெரைட்டி. அதாவது மாம்பழம் இல்லாத சீசனில் கூட இவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்கு. நம்ம இதுக்கு எதுவும் உரமோ பூச்சி மருந்து எதுவும் ஸ்பெஷலாக இதை கவனிக்கலை. ஆனால் கூட இந்த காய்கள் பாருங்கள் எவ்வளோ பழப்பழனி அழகாக இருக்குது. பூச்சி நோய் தொல்லை இந்த மாதிரி தெரியல. இதனுடைய பழங்கள் வரும்போது ரொம்ப சிவப்பு கலரில் அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த மரத்தினுடைய பழங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த மரங்களில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கும். இது வந்து நம்ம சின்ன செடிகளாகவும் நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். காய்க்கக்கூடிய ஸ்டேஜில் கூட இதை சேல்ஸ் பண்ணுறோம். மாடி தோட்டத்திலேயே எளிமையாக பராமரிக்கலாம் அந்த வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது செம்பருத்தி. செம்பருத்தியில் இது ஹைப்ரிட் வெரைட்டி. பழச்செடிகளை காமிச்சிட்டு இருக்கும்போது இந்த செடிகளை காமிக்க என்ன காரணம்னா, நம்ம எல்லா செடிகளுமே நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். பழச்செடிகள் எக்ஸாட்டிக் வெரைட்டி மெயினாக சேல்ஸ் பண்ணுறோம். அதோடு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான பூச்செடிகளும், மல்லி, செம்பருத்தி, பாரிஜாதம், பவளமல்லி, என்னென்ன செடிகள் உண்டோ எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். அது அந்த செடியை தான் இதை காமிக்கிறேன். இதெல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டி. இதை பராமரிக்கிறது வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி வேப்ப புண்ணாக்கு போட்டு நம்ம மண்புழு உரம் விட்டு பராமரிச்சோன்னா பூச்சிகள் வராது. மாவு பூச்சி வந்தாலுமே அதுக்கு தனியாக மருந்து இருக்குது, இயற்கையான மருந்துகள் இருக்குது. அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதை தவிர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற சிவப்பு நெல்லி. இதனுடைய காய்கள் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும். நம்ம பெரிய நெல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த நெல்லிக்காயோடைய சுவையில் இருக்கும், அதனுடைய சத்துக்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த காய்கள் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும். அதான் சிவப்பு நெல்லின்னு சொல்கிறாங்க. அந்த துளிர்கள் கூட பாருங்கள், துளிர்கள் கூட சிவப்பு கலரில் தான் வரும். அடுத்து நம்ம பார்க்குறது செண்பகம் செடி. இந்த செண்பகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூக்கள் வந்து பெரிய மரமாகி தான் பூக்கும். ஆனால் நம்ம இந்த ஒட்டு செடிகளாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பூக்கும். இந்த ஒட்டு செடிகள்லையும் கூட ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, அந்த ஒட்டு பகுதியிலேருந்து நிறைய துளிர்கள் வரும். அதை அப்பப்போ கிளியிடணும், இல்லைனாக்கா செடிகளுடைய வளர்ச்சி பாதிக்கும். ஒட்டு செடியாக இருக்கிறதுனால நம்ம மாடி தோட்டத்தில் கூட வளர்க்க முடியும். இதனோட இந்த கலரை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லோ கலர். அடுத்து நம்ம பார்க்குறது பாலாஜி லெமன். இந்த பாலாஜி லெமன் பார்த்திங்கன்னா சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாக இருக்குது. இது நீ இப்போ பார்க்கக்கூடியது பெரிய செடிகள். இதெல்லாம் ஒரு நாட்டு எலுமிச்சை. நிறைய பேர் ஹைப்ரிட் தாய்லாந்து வெரைட்டி வேண்டாம் அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க. இது பூஜைக்கு மற்றபடி ஜூஸ் போடுற கூட இந்த பழங்களை யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் பெரிய செடிகளாக நம்ம நடும்போது சீக்கிரமாகவே நமக்கு பழம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த எலுமிச்சை வெரைட்டிகள் வேகமாக வளரல, காய்க்கலன்னு ஒரு குறை சொல்லுவாங்க எல்லா கஸ்டமருமே. இந்த பெரிய செடிகளாக நட்டோன்னா அந்த குறையை சரி பண்ணலாம். ஏன்னா வளர்ந்த செடிகளாக நடும்போது நமக்கு சீக்கிரமாகவே பழம் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க கோட்டை பரம்புங்கிற செடியை பற்றி. இந்த லோடில் வந்திருக்க செடிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் மாடியை காமிக்கிறேன்னாக்கா, இதெல்லாம் நம்மகிட்ட சின்ன செடிகளாக இருக்குது, பெரிய செடிகளாக இருக்குது. அதெல்லாம் செடியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு செடிகள் நடணுங்கிற ஆசை அதிகமாக வராது. இப்போ இந்த மாதிரி காய்களை பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ வந்து நவம்பர் மாதம், இது நவம்பர் 2024 நம்ம மாடியில் காத்திருக்கிறத பாருங்கள். எங்கேயாவது நீங்கள் மாங்காயை பார்க்க முடியுமா? மாடி தோட்டத்தில் பார்க்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து நம்ம மாடியில் இது காய்ச்சிருக்குன்னா, இது 2 சீசன் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது ஒரு கேரளா வெரைட்டி, இது ஒரு நாட்டு வெரைட்டி. இது ஒரு ஹைப்ரிட் ரகம்லாம் கிடையாது, வெளிநாட்டு ரகமும் கிடையாது, கேரளா ரகம், நம்ம இந்திய ரகம். 2 சீசன் காய்க்கும் இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும். கொத்து கொத்தா இது காய்ச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து இந்த சீசனில் நம்ம பொதுவாக எப்போவுமே மாடி தோட்டத்துக்கு கூட இருக்கக்கூடிய செடிகள் கூட பெரிய அளவில் பயிர் பாதுகாப்பு மற்றபடி உரங்கள் கூட செயற்கை உரங்கள் அந்த மாதிரி பயன்படுத்துறதில்ல. நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற மாதிரி மண்புழு உரம், கடல் பாசி உரம் இதுதான் பயன்படுத்துகிறோம். எவ்வளோ காய்கள் இருக்குங்கிற பாருங்களேன். இதில் ஒரு 3, 5, 6, இங்கே ஒரு 2, 8 காய் இருக்குது ஒரு செடியில். இது ஒரு 3 வருஷத்து செடின்னு சொல்லலாம்.
இது சீசன் இல்லாத நேரத்தில் இவ்வளோ காய்க்குதுன்னா சீசன் நேரத்தில் இன்னும் நிறைய காய்க்கும். அதுமாதிரி நம்ம இந்த ரோட்டில் வந்திருக்க செடி பிளிம்பி செடியும் நிறைய சின்ன கவரில் வந்திருக்கு. இது ஒரு புளிப்பு தன்மையுடையது. இந்த செடிகளுடைய காய்கள் பார்த்திங்கன்னா ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இந்த புதுசாக ஒரு பொருளை நம்ம சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டை நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி சாப்பிடுவோம். அதுமாதிரி நானும் இது வந்து கேரளாவுக்கு திருச்சூர் போயிருக்கும்போது அங்கே ஒரு ஹோட்டலில் இந்த ஊறுகாய் சாப்பிட்டேன். ஏன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இதை ரொம்ப பயன்படுத்தலை, கேரளாவில் பயன்படுத்துகிறாங்க. அதுமாதிரி மீன் இந்த புளியை வச்சு மீனை சமைப்பாங்க. அதுக்கு பதிலாக கூட இந்த காயை வச்சு கூட சமைக்கலாம். இந்த நிறைய கொத்தாக காய்க்கும் பாருங்கள். ஒரு செடியிலே நம்ம சின்ன தொட்டியில் தான் ஒரு 18 இன்ச்சு பாட்டில் வச்சுருக்கோம். எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குங்கிறத பாருங்களேன். இந்த ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாகவே காய்கள் இருக்குது. இதுக்கும் எந்த அளவு எதுவும் பெரிய பராமரிப்பு கிடையாது. நம்ம தண்ணி மட்டும் விடுறோம். இப்போ மழை காலங்கிறதுனால அந்த தண்ணியை கூட விடுறதில்ல. பொதுவாக மாடி தோட்டத்தில் வச்சுருக்க செடி கூட மழை காலத்தில் தண்ணியை நீங்கள் குறைச்சி பராமரிக்கணும். நிறைய பேர் எப்பவும் விடுற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது செடிகள் நல்ல குரோத் இருக்காது. எப்படி நம்ம ஒரு சோம்பேறியாக இருந்தால் நம்மளால் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதோ அதே மாதிரி தான் அந்த செடிகளும். நிறைய தண்ணி அதுக்கு தேவையானதை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த செடியோட வேர் வளராது. அதுக்கும் ஒரு பற்றாக்குறை வரும்போது அது வேகமாக வளர்ந்து அது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தண்ணி அதிகமாக விடாதீங்க. மழை காலத்தில் செடிகளுக்கு தேவைப்பட்ட மட்டும் விடுங்க. ஆனால் மழை பெய்திருக்கேன்னுக்கிட்டு நீங்கள் மொட்டை மாடியில் செடியை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருக்காதிங்க. ஏன்னு கேட்டால் நிறைய பேர் மழை பெய்திருக்கேன்னு நினச்சிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றாமல் இருப்பாங்க. அந்த பெய்த மழையில் செடிகளுக்கு வந்து தண்ணி நனையாமல் கூட இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக மாடி தோட்டம்னா நம்ம டெய்லி மாடி தோட்டத்தை பார்க்கணும். செடிகளுக்கு ஈரம் இருக்கான்னு தொட்டியை பார்த்து செடியை பார்த்து நம்ம அதை வந்து உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம அதை அடுத்த நடவடிக்கை செய்யணும். அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம இந்த ரோட்லேயே முட்டைப்பழம் செடி இந்த கூம்படிவத்தில் உள்ள முட்டைப்பழம் வந்திருக்கு. நம்ம அதனுடைய தாய் செடியை பார்ப்போம். அதாவது நம்ம மாடியில் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய செடியை பார்ப்போம். பழங்கள் இதேமாதிரி தான் வரும். இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை. நல்லா முதிர்ச்சடையில் ஒரு 60% மெச்சூரிட்டி ஆகிருக்கு. அதே டைமில் எல்லா துளிர்லையுமே பூக்கள் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதில் மொட்டு பூக்கள் இருக்குது பாருங்கள். இதுவும் கூட காய்க்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஈஸியாக பராமரிக்கலாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்ம கூடுவாஞ்சேரி கிளைமேட்லேயே இது வந்து இவ்வளோ பிஞ்சுகள் பூக்கள் வருது, காயும் இருக்குது. காய் இருக்க செடியிலேயும் நிறைய பூக்கள் வருது. இது மேலேயும் கூட வந்திருக்கு. இது கீழே மட்டும் இல்லை, மேலே செடி உயரமாக வளர்ந்துருக்கு. அதனால் மேலே உள்ள நுனி பகுதியிலையும் கூட நிறைய பிஞ்சுகள் பூக்கள் இருக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20-30 பூக்கள் இருக்குது. ரொம்ப எளிமையான பராமரிப்பு தான். இதுக்கு வந்து பெரிய அளவில் பராமரிப்பு தேவையில்லை. இது மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இது வந்து நமக்கு சாதாரண விதை செடிகளும் இருக்குது, ஒட்டு செடிகளும் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் காமிச்ச செடிகளோ மற்றபடி ஏதாவது உங்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகளோ அந்த செடிகளை வளர்க்குறத பற்றி சந்தேகங்களும் வந்தால் எங்கள் நர்சரி நம்பர் 9841986400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பெரும்பாலும் இந்த சந்தேகங்கள் கேட்கும்போது உங்கள் தோட்டத்தில் இருக்க செடிகளோ வீட்டில் இருக்க செடிகளோ வீடியோ எடுத்தோ இல்லைனா ஃபோட்டோ எடுத்தோ ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா சந்தேகங்களை கேளுங்க. அப்போ தான் எங்களால் தெளிவான பதிலை சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.